गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री सन्दसांहादः ब्रह्मयोने नमोस्तुते। நாம் இந்த கேம்பிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்களெல்லாம் நம்ம நினைவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம். நாம் செய்கிறது என்ன என்கிறதையும் நம்ம புரிஞ்சுப்போம். இது இங்கே இருக்கிறது நம்முடையது ஆத்தியாத்மிக சமஸ்தை இல்லை. இதை நன்னா மனசில் புரிஞ்சுக்கோங்க. உனக்கு வர சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற ஆசிரமங்களுக்கும் இதற்கும் ஒப்பிட்டு பார்க்குற. மற்ற ஆசிரமங்களுக்கும் இது ஆசிரமத்துக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இது இயற்கையில் நடக்கும் விவரங்களை உனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட, எல்லாருக்கும் சௌரியமாக வந்து கலந்து கொள்கிறதுக்கு சௌரியமான ஒரு இடம் மட்டும்தான். இது தேவாலயம் கிடையாது. இது ஆத்தியாத்மிக ஸ்தாபனம் இல்லை. பிரகிருதியில் உள்ள சக்தியெல்லாம் இது ரிசர்ச் பண்ணி லேபில் செஞ்சு அதை மனுஷாளுக்கு உபயோகப்படுத்துவோம். அதாவது லேபில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதை வெளியில் பிரபஞ்சத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு கொடுக்குறோம். இப்போ டேப் ரெக்கார்டர், ஃபேன், எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சி இந்த ஃபேனை கண்டுபிடிச்சி எத்தனை பேருக்கு அது உபயோகப்படுறது? ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பும் நம்மளோட வாழ்க்கையும் அப்படி மாறணும். டே டு டே லைஃப்பில் ஃபேன், மிக்சி, ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரிக்கல் எல்லாரும் எத்தனை பேர் எப்படி உபயோகப்படுத்திக்கிறா? அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அதுதான் நம்மளோட உத்தேசம். முதல்ல நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வாழலை, ஏதோ வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம சுற்றி நம்ம பக்கத்து வீட்டு மனுஷா என்ன நினச்சிப்பா, எதிர் வீட்டில் என்ன நினச்சிப்பா, நம்மளுடைய வீட்டுக்காரர் என்ன நினைப்பா, தங்க என்ன நினைப்பா, ஹஸ்பண்ட் என்ன, இது ஒய்ஃப் என்ன நினைப்பா, இப்படின்னு ஒருத்தரை பற்றியும் யோசனை பண்ணிட்டு விபரீத பயம் நமக்கு. உங்களுக்கு எப்போதும் அந்த பயத்தில் தான் நீங்கள் வாழறீள். எதற்கு பயம்? அதுவும் இல்லாமல் சமூகம் நம்ம என்ன சொல்லுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதான் பயம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக சக்தியில் முதல்ல வேண்டியது அபயம்.
இது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டரே சொல்கிறார். ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது 10 மணிக்கு தான் ஸ்கூலு. 4 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு ஸ்கூல்லேயே போயிட்டேன். ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸ்கூல் என்னவோ 10 தான். இப்போ கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு எங்கேயாவது வரணுன்னா பயப்படுவா. ஏன் அப்படின்னா ட்ரெயின் வரத்துக்கு 1 ஹவர் முன்னாடியே நான் ஸ்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த பயம். ஏன் அந்த பயம்? அதை தெரிந்து விட்டால் பயம் இருக்காதோ என்னவோ. இதுதான் 16வது சாப்டரில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், அபயம். அவள் என்ன சொல்லுவா, இவா என்ன சொல்லுவா அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பயம். இதை செய்கிறோம், இது தப்பாக இருக்குமோ, இதை பற்றி யாருன்னு எதன்னு சொல்வாளோ என்ன, அப்படியே நம்ம எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசனை பண்ணுறோம். முதல்ல உனக்கு அந்த தைரியம் வேணும். அதை எதிர்த்துக்கிறதுக்கு அந்த அவள் என்ன சொன்னால் என்ன அப்படிங்கிறது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். அது சாகசம் வேணும். எப்போ வரும் அது? நீ பிரகிருதிக்கு அனுகூலமாக, நேச்சருக்கு அனுகூலமாக வாழ தெரிஞ்சுட்டா அப்போ தானாக வந்துடும். அப்போ நேச்சரில் வாழறதுன்னா என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. விஜயவாடா, குண்டூர், அமலாபுரம், சென்னை, இப்படி எல்லோரும் வந்திருக்கு. ரொம்ப சுலபமாக பஸ் ஏறி வர வேண்டியது தானே அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படி வந்துட்டா போகிறோம் அப்படின்னு நீ நினைக்கிற. அதனால தான் இங்கே வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு தோன்றது. அது தப்பு. இயற்கை வந்து உன்னை வரத்துக்கு அனுமதி தரது. அதை நீ நினைவுபடுத்திக்கவே இல்லை. நீ பஸ் ஏறினாலோ பஸ் டயர் பஞ்சரானா போகிறோம், எல்லாம் ஃப்ளாப்பு. அந்த இயற்கை வந்துக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருது. பஸ் டிரைவர் டைம் படி ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னோட ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் விசாலமான இயற்கை உனக்கு வழி நடத்துறது. அதனால தான் நீ வேலை செய்ய முடியுறது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். மனுஷாளுக்கு பொருளாதார ரீதியாக கஷ்டம் வரலாம், ஹெல்த் ரீதியாக வரலாம், குடும்பத்தில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் எல்லாத்திற்கும் அடிப்படையான ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்குது. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். இந்த மந்திரத்தை கவனி. இதை நீ உபயோகம் பண்ணிட்டா போகிறோம். அந்த கஷ்டம்லாம் போகாது. நேச்சர் இஸ் கரெக்ட். அதாவது ரொம்ப பேர் ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினோட இது என்ட்ரன்ஸ் டோரை திறந்து வச்சுன்னு நிற்பா. அப்போ ஒரு டைம் காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும். இது திறக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது கூட பிரசாதம்தான், அது கூட இயற்கை தான். நேச்சர் வந்து உன்னோட கஷ்டத்தெல்லாம் போக்காது. நீ கஷ்டங்கிறியே, அந்த பிரபாவம் உன்னிடம் இருக்காது. இயற்கையை நம்ம உபயோகிக்கணும். இயற்கையிலிருந்து எதை பெறணும் அப்படின்னு நீ நினைக்கிற, இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சால் போகிறோம். இயற்கையோடு ஒத்து போய் வாழணும். எதையுமே மாற்ற முடியாது. நான் தான் காலேஸ்மின் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். நானே காலம் அப்படி என்பதே அது. இப்போ நீ இங்கே இதை கேட்குற. இஷ்டம் இருக்கோ இல்லையோ நீ இங்கே இருக்க. நீ இங்கே இருந்து இந்த பிரவச்சனத்தை கேட்குற. கொஞ்சம் சமயம் அமலாபுரத்துலேயோ குண்டூர்லேயோ இந்த சனம் இருக்கும்படியாக இருக்குது. அதுவும் கரெக்டு. இந்த சனம் நீ
எதை மாற்ற முடியும்? வரப்போகிற க்ஷணத்தை வேணால் மாற்ற முடியும். இந்த பிரவச்சனத்தை நீ கேட்டுட்டு இப்போ உன்னுடைய இதை ஊருக்கு போகணுமா, அதை நீ டிசைட் பண்ண முடியும், அதை மாற்றிக்க முடியும். நம்ம நிறைய பழைய சங்கடங்களை நினச்சிட்டே ஜீவிக்கிறோம். பழைய நிகழ்வுகள்லாம் நினைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இந்த க்ஷணத்தில் என்ன செய்யணும் அதை யோசனை பண்ணு. அதை நீ பழகிட்டேன்னா போகிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை சரிதான் அப்படின்னு நீ அக்செப்ட் செஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். நான் இப்போ ஹோம் மினிஸ்டர் ஆகியிருந்தேன்னா, நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தாக்க இந்த அவசரம் இப்படி இருக்குமா அப்படின்னு உன்கிட்ட ஒரு ஆலோசனை இருப்பத வேண்டாம். அதை அவசியமே இல்லை. இதெல்லாம் மாற்றிக்க செய்யலாம் அப்படின்னா அதுக்காக ஆசிரமத்துக்கு வர சொல்லலை, அதுக்காக இந்த ஸ்பீச்சை கேட்க சொல்லலை. உன்னுடைய திங்கிங், உன்னோட ஆலோசனை விதானம் மாறணும். திருப்பி திருப்பி சொல்கிறோம், நீ ஒன்றை மாற்றிக்கோ, சூழ்நிலையை மாறும். அப்போ அந்த சூழ்நிலையை மாற்றிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது. சங்கல்ப சக்தி உங்ககிட்ட நிறையவே இருக்குது. அதை உபயோகித்து நீ சூழ்நிலையை மாற்றலாம். நீ யோஜனை பண்ணி செய்வதன் மூலமாக உன்னோட சம்ஸ்காரம், உன்னோட பேக்ரவுண்டு ஒட்டி முயற்சி பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு நினச்சிக்கோ. அப்போ இப்போலேருந்தே நீ முயற்சி செய்யலாம். நிறைய கற்றுக்கிறது, அதை பழகிறதே எல்லாம். இந்த ஜென்மத்தில் மியூசிஷியனாக வரையோ இல்லை இன்னும் 2-3 ஜென்மத்தில் வரையோ அது கண்டிப்பாக. ஆனால் மியூசிஷியன் ஆவ, அது மட்டும் நிச்சயம். காலத்தை நீ தான் நிர்ணயிப்பாய். உன்னோட தீவிர முயற்சியை ஒட்டி அது அமையிறது. அதாவது நம்ம பாரதிய பாரத தேசத்தில் நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய விஷஸ் எல்லாம் இருக்குல்ல, விருப்பங்கள்லாம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். அது திருப்பி நமக்கே வரும். அதை நன்னா கவனிச்சுக்கோ. இந்த இந்த இடத்துக்கு சகல சமர்த்த சத்குரு விஸ்வவித்யாலயம் என்று பேர் வச்சுருக்கோம். எனக்கு குருமார்கள் ரொம்ப பேர் இருக்கா. அவள்கிட்ட நான் நிறைய கற்றுண்டேன். எத்தனை சாதனை எந்த குரு சொன்னாலும் அதை இம்மியளவு மாறாமல் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதில் எந்த வித மாறுதலும் இருக்காது. அதே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணேன். சில சாதனையெல்லாம் அவள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலனை தந்தது. அவளே ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதெல்லாம் மிஞ்சி நான் வேறு ஒரு லைனில் போக இருந்தப்போ என்ன பண்டிட் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா வெளியே கொண்டு வந்தார். குரு சொல்கிற வித்தியை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும், குருவை இல்லை. நம்ம எல்லாத்துலேயும் சப்ஜெக்ட் படிக்கிறோம், குருவை எடுத்துக்கல. இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு. இப்போ நான் எம்எஸ்சி பிஹெச்டி வரைக்கும் எத்தனை பேர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கா. எனக்கு எல்லா டீச்சரையும் இப்போ நினைவு இருக்குன்னு சொல்ல முடியாது.
கெமிஸ்ட்ரி 6ஆம் கிளாஸில் படித்தேன், 10ஆம் கிளாஸில் படித்தேன், இன்டரில் படித்தேன், பிஹெச்டி வரைக்கும் வந்தது. பிஹெச்டி பண்ணுறதுக்கு நிறைய லெக்சரர்ஸ் ரீடர்ஸ்லாம் என்ன ஹெல்ப் பண்ணான். சில பேர் என்னை கஷ்டமும் கொடுத்தா. அவளோட பெயர் அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. சிலர் லெக்சரர்ஸ் அவளுக்கு இருக்கிற ஞானத்தை எனக்கு நன்னா அவளுக்கு சொல்லித்தரணும்னு அவள் எடுத்துட்ட எஃபெக்ட், அவளை போடுற என்னோடய லைஃப் மாறுறதுக்காக என்னை அப்ரிஷியேட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தாளே, அது அந்த டீச்சர் நினைவு இருக்குது. சப்ஜெக்ட் நன்னாவே வந்துடுத்து. அதாவது அந்த ஒரு குரு தவிர இன்னொரு குரு தேவையில்லை, ஒரு மந்திரம் போகும், 2வது மந்திரம் அவசியம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணம். இதுலேருந்து நீ முதல்ல வெளியில் வா. நீ வெளியில் வரதோட மற்றவாளையும் வெளியில் கொண்டு வா. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இதெல்லாம் அபராவித்யன்னு சொல்லுவாள். இந்த அபராவித்யாக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இதுவரைக்கும் 30-40 குரு தேவைப்படுறா. இதில் நமக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொல்லித்தரது, அப்புறம் பேரண்ட்ஸு அப்பா அம்மா சொல்லித்தரது, இன்னும் எழுத்து வீடு பக்கத்து வீடு அவள்லாம் கூட நமக்கு கைடு பண்ணியிருப்பா. அண்ணாத்தரேஸ் குருவெல்லாம் விட்டுட்டு நம்ம வெறும் டீச்சராக நம்ம சொல்லி கொடுத்தவரை ஒரு 30-40 பேர் இருப்பாள். அப்படி இருக்கும்போது ஆத்தியாத்மிக வித்யக்கு எத்தனை குரு தேவைப்படும்? இதை நீ ஒரு ஜென்மத்தில் பெற முடியாது. ஒரு ஜென்மம் பின்னாடி இன்னொரு ஜென்மம் அப்படின்னு நம்ம கற்றுண்டே வந்துட்டுருக்கோம். இதை பற்றி லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட நன்னா சொல்லியிருக்கா. அதாவது நம்மளோட லாஸ்ட் ஜென்மா ஸ்ரீவித்யை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதாவது பிரச்சாரத்தில் உள்ள ஸ்ரீவித்யை இப்போ உள்ள ஸ்ரீவித்யக்கும் லிங்க் இல்லை. பிரச்சாரத்தில் உள்ள ஸ்ரீவித்யை உபயோகப்படாது. இப்போ நம்ம இங்கே சொல்கிற ஸ்ரீவித்யை நிஜமான ஸ்ரீ தரும் வித்யை. இது ஒரு ஜென்மத்தில் வராது, அநேக ஜென்மத்துக்கு பின்னாடி வரும். மாஸ்டர் எனக்கு அருகதை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அருகதை இல்லைன்னா நீங்கள் இதை கேட்கவே மாட்டேள், இங்கே வரவே மாட்டேள். இப்போ உனக்கு புரியுறதா? நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ என்கிட்ட மாஸ்டர் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் வீணாக போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ கொஞ்சம் பேர் முன்னாடி வருவா, கொஞ்சம் பேர் பின்னாடி வருவா. நீ இப்போ வந்துட்ட, உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. இது எல்லாம் எத்தனை ஜென்மத்திலேருந்து வருது? இப்போ கேட்குறதெல்லாம் எத்தனை ஜென்மமாக கேட்டுட்டு வர? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு சிலரை பார்த்து இந்த பசங்கள்லாம் எதுக்குமே உபயோகப்பட மாட்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், எல்லாரும் உபயோகப்படுவா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எல்லாருமே என்கிட்ட வரா, அதுலேருந்து தெரியறதில்ல. அதாவது குரு பரம்பரை வேணும். குரு பரம்பரைக்கு ஏற்றபடி தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு குரு கிடைப்பார். இதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போ எங்கே எந்த குரு பற்றி கேட்டாலும் உடனே நீ அவளை போய் பார்த்து நமஸ்காரிச்சு பண்ணிவிட்டு வா. அவள் சொல்கிறத கேளு, உனக்கு உபயோகமாக இருக்கிறத எடுத்துக்கோ.
அவா கிரேட், இவா கிரேட் அப்படின்னு நீ விமர்சனம் பண்ணாத. பிரபஞ்சத்தில் உள்ள இது ஆத்தியாத்மிக ஞானத்தை ஒரு குரு விஸ்தாரமாக சொல்ல முடியாது. உபநிஷத்தில் கூட பாரு, கர்க மகரிஷி சாந்திபனிடம்லாம் போய் கத்துண்டா. பரஸ்பரம் ரிஷிகள் ஒருத்தருக்கும் ஒருத்தர் அவா பிள்ளைய இங்கே அனுப்பி வைப்பா, இவா பிள்ளைய அங்கே அனுப்பி வைப்பா. அங்கெல்லாம் போய் கத்துண்டு வருவா. தந்த பெரிய ரிஷியாக இருந்தாலும் தன் பிள்ளைய இன்னொரு ரிஷிக்கிட்ட அனுப்பி வைப்பா. உத்தால ரிஷி ஸ்வேதங்கிறவள்கிட்ட கேட்டார், நீ எதை தெரிஞ்சுண்டா அனைத்தும் தெரியுமோ அதை கத்துண்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். சகல சமர்த்த சத்குரு வாணி விஸ்வவித்யாலயா, எந்த குரு என்ன சொல்லித்தரார் என்று அர்த்தம் செஞ்சு கொள்ளவில்லை. அதனால்தான் நம்ம குழப்பம் அடைகிறோம். ஒரே ஒரு குரு ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி சொல்ல மாட்டா. இயற்கையில் உள்ள அநேக சக்திகள் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய குரு வேணும். ஒவ்வொரு குரு ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தம் தந்து சொல்லி தருவா. நமக்கு இந்த காலத்தை ஒட்டி 12 குருமார்கள் ஏற்றுருக்கோம். இன்னும் இல்லையா? இருக்கா. சேர்த்துண்டு குருவோட சரீரத்தை பிடிச்சிக்க மாட்டோம். வித்தியை புரிஞ்சுப்போம். அந்த வித்தியை உன் சொந்தம் ஆகணும். அதை நன்னா நினைவு வச்சுக்கோ. கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் ஏதேனும் ப்ராப்ளம் வந்தால் எனக்கு உள்ள நாலெட்ஜோட சால்வ் செஞ்சுப்பேன். புக்கை திருப்பி பார்க்க மாட்டேன். அப்படியே இன்ஜினியர் அவரோட நாலெட்ஜ் வச்சுட்டு அந்த நாலெட்ஜ் அவருக்கு சொந்தமாயிடும். ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த டயத்தில் என்ன நிர்ணயம் எடுத்துக்கணுமோ அதை அவர் செய்வார். அதேமாரி டாக்டர் இருக்கார். டாக்டருக்கு வித்யை சொந்தம் ஆயிடுது. பேஷண்ட்ஸ் வந்தால் அவளுக்கு உடனே புக்கை எடுத்து பார்க்க மாட்டா. அவருக்கு இருக்கிற மருத்துவ அறிவை உபயோகப்படுத்தி பேஷண்ட்டுக்கு மருந்து தருவா. அப்போ பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நீ உனக்கு கேட்டுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆத்தியாத்மிக வித்யை ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜு உனக்கு சொந்தம் ஆச்சா? ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜு சொந்தம் ஆகிறதுக்கு 14 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 14ஐயும் நினைவுபடுத்திக்கோ. 6 சக்கரம், 5 கோஷம், 3 கிரந்தம். இதை நன்னா புரிஞ்சுட்ட நீ முன்னாடி போக முடியும். சரீரத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 6 + 5 + 3 14. இதை நோக்கி உன்னோட சாதனை ஏதேனும் உபயோகப்படுறதா? அது உபயோகப்படலைன்னா நீ செய்கிற சாதனை வேஸ்ட். சாதனை கரெக்டாக இருக்கலாம், உன் மனசு அதில் ஈடுபடுறதா? அதை முதல்ல கவனி. யோகாசனம், சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் இருக்குது. ஃபிட்னஸ்க்காக ஜிம்முக்கும் போகிறோம். யோகாசனத்தை அதற்காகவே உபயோகப்படுத்துகிறா. எனக்கு கொஞ்சம் வேதனையாக கூட இருக்குது. யோகத்துக்கு சம்மந்தப்பட்டது யோகா, எக்ஸசைஸ் இல்லை. நீ அதை எதுக்கு யூஸ் பண்ணுற? ஹெல்த்துக்காக யூஸ் படுத்துறியா? யோகத்துக்காக யூஸ் பண்ணுறியா? இதை கவனி.
இதர லாபத்தை பெறணுமா யோகாசனம் தெரிஞ்சுக்கோ, தப்பு கிடையாது. மகாவீரர் வந்து இந்த பால் கறக்கிறதுக்கு உட்காந்துப்போமே, அதில் இந்த ஆசனம் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறா. அதாவது மாட்டிலேருந்து பால் கறக்கிறதுக்கு ஒரு காலை இப்படி வச்சுட்டு ஒரு மாதிரி குந்தின்னு உட்காந்துப்போமே, அந்த போஸ் வந்து யோகாசனம் செய்யும்போது நீ மனசில் நினச்சிக்கோ. அப்போ உன்னோட 6 சக்கரம், 5 கோஷம், 3 கிரந்தம் இதுக்கு சாதனை செய்கிறியா, அதை கவனி. இதை நீ கவனிச்சுட்டு சாதனை பண்ணினா ஸ்டெப் பை ஸ்டெப் உன்னோட சாதனை முன்னேற்ற பாதையில் போகிறது. இதுக்காக தான் நாம் தத்த பிரதட்சணம், சூரிய நமஸ்காரம், திராம் எல்லாம், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், கேசரி முத்ரை எல்லாம் செய்யும்போதும் நம்ம இந்த 6 சக்கரம், 5 கோஷம், 3 கிரந்தம் இதெல்லாம் கனெக்ஷன் ஆகி கலந்து வேலை செய்கிறோம். உன்னோட மனசு மாறணும். கஷ்டம் எங்கே வருது அப்படின்னா மனசு மாறலை. இயற்கை உன்னை எங்கே வச்சுருக்கோ அதே சரி, அந்த பாவனை வருகிற வரைக்கும் ஸ்பிரிச்சுவலிசத்தில் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கலை. மறுபடியும் சொல்கிறேன், ஷட்சக்கர ஜாகரணை, பஞ்சகோச சாதனை, 3 கிரந்தம் இதிலெல்லாம் மாறுதல் வரணும். ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசுபு, ராவணன், கும்பகர்ணன் இவாளெலாம் ரொம்ப சத்பிராமணர்கள் தான், ராட்சசர்களாக பெயர் பெற்றவா. யுகம் மாறினா கூட அவளுடைய பெயரை நம்ம நினைவுபடுத்தின்னு இருக்கோம். அவள் பண்ணின ராட்சச இது வந்து நினைவுக்கு வருது. இது ராவணன் வந்து பிரம்மாவோட புத்திரன் தான். அவருக்கு பிரம்மஹத்தி பாபமும் சுத்தின்னு இருக்கு, அது நினைவுக்கு வரல. பிரகிருத்தியோட ஸ்பிரிச்சுவலிசம் கலக்கலை அப்படின்னா, ஒன்றும் சேர்ந்து வரல அப்படின்னா நம்ம சாதனையெல்லாம் முன்னாடி போகல. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே தான் இருப்ப. உனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை வருதா? ஓகே, அதாவது நீ எத்தனை குருகிட்ட போய் நீ சாதனை கற்றுண்டாலும் அவள் இந்த 14 சுற்றி தான் சாதனை சொல்லித்தரா. ஆத்தியாத்மியத்தில் எப்படிப்பட்ட அசந்தர்ப்பமான சூழ்நிலை இருந்தாலும் ஓகே, உன்னோட கஷ்டம் வந்து மற்றவங்களோட கஷ்டங்களோட கம்பேர் செஞ்சுட்டா ஒன்றுமே கிடையாது. அர்ஜுனன், பீமன், சகாதேவன், தர்மன் அவ கண் முன்னாடியே அவன் பெரிய அவமானம் பண்ணினான் கௌரவர்கள். இதையோட பெரிய அவமானம் இந்த கலியுகத்தில் இருக்கா நீ நினைக்கிறியா? யுகத்தை தூஷிக்கிறோம். ஒத்தொத்தரும் எப்படிப்பட்டவா, எத்தனை சண்டை போட்டு எல்லாரையும் பண்ணுறவா. எதுக்காக அவள் அப்பா எதுவுமே பண்ணலை? அவளோட பரத்தை பற்றி அவளுக்கு நன்னா தெரியுமே. பிரகிருதி கரெக்ட், நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்போ அவளுக்கு அவமானமாக இருந்திருக்கு. அவளோட அகங்காரத்தை மட்டம் தட்டுறதா நடந்திருக்கு. ராமாயணம், மகாபாரதம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அவள் முயற்சி பண்ணியிருக்கலாமே, அவள் முயற்சி பண்ணலை. நேச்சர் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு மனப்பூர்வமாக அக்செப்ட் செஞ்சுட்டாலோ, அப்போ பரிபூர்ணமாக ஸ்வீகாரம் பண்ணிட்டா பாருங்க, அப்போ குரு வந்து கஷ்டத்தை
தாண்டறதுக்கு கை கொடுப்பார், கஷ்டத்தை தாண்டவும் வைப்பார். கஷ்டம் போகுமா, அது இயற்கையை நிர்ணயம் பண்ணும். அப்போ அந்த கஷ்டத்தில் அவள் கஷ்டம் வந்துட்டுன்னு குதிக்கலை, நிதானமாக இருக்கணும். அதாவது இதை தெரிஞ்சுக்கோ நன்னா. கஷ்டம் வந்துட்டுதா வரட்டும், வேதனைப்படுறியா வேதனைப்படு. அப்போ பாண்டவாள்லாம் பல்ல கரன்னு கடிச்சா, கோபம் வந்தது. அப்போ பாண்டவா பயங்கரமாக சபதம் எடுத்துக்கிறா. எப்போ இயற்கை அவளுக்கு அனுகூலமாக ஒரு சூழ்நிலை தர வரைக்கும் அவள் காத்திருந்தா. எத்தனை வருஷம் காத்திருந்தா? வாய்ப்பு வர வரைக்கும். இப்போ நீ ஒரு 2-3 இயர்ஸ் கஷ்ட காலத்தை நான் கஷ்டப்படுறேங்கிற. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். இதை பரிபூர்ணமாக நீ நம்பு. நீ எதுவுமே செய்ய முடியாது. வாழைப்பழத்தோலில் காலை வச்சா வழுக்கும். வாழைப்பழத்தோல் மீது ஐன்ஸ்டைன் காலை வச்சார். நம்ம வழுக்கக்கூடாது அப்படின்னு அது இல்லை, நியதி இல்லை. அது வழுக்கத்தான் வழுக்கும். இது பிறக்கும்போதே சகல ஐஸ்வர்யங்களோடு பிறந்திருக்கா திரௌபதி. சகல போகங்களும் அனுபவிக்கிற ஸ்திரீ. ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதிக்கு தாசோகம். திரௌபதியோட பக்தி அப்படிப்பட்டது. திரௌபதி கேரக்டரை KN மும்ஷி அப்படின்னுங்கிற எழுதின புக்கெல்லாம் படிங்கோ. முன்ன பவன்ஸ் ஜேர்னலில் வந்தது. ரொம்ப என் வாழ்க்கையே மாற்றுற மாதிரி இருக்கும் அது. துரோணாச்சாரியர் பகைமையை தீர்த்துக்கிறதுக்காக துருபதன் அந்த யஜ்ய குண்டத்திலிருந்து வந்தவா சிதக்னி குண்ட சம்பூதா வேலைக்காரியாக வேலை பண்ணுறா. கீச்சகனோட பார்வைப்பட்டது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? நீ இதெல்லாம் புரிஞ்சுட்டு இயற்கை பண்ணுறதா, இயற்கை ரொம்ப கரெக்டாக தான் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாவம் உனக்கு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இதை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லுவேன். அது உன்னோட கையாலாகிற தனமா? அதுவும் சரியே, ஓகே. அதாவது ஒரு பாயிண்ட்டை ரொம்ப நன்னா பிடிச்சிக்க வேண்டியும். நீ செய்ய வேண்டியதை பரிபூர்ணமாக முயற்சி எடுத்து பண்ணினியா? அதாவது உன்னோட எஃபர்ட் நிறைய போட்டியா? ரிசல்ட்டை பற்றி கவலை இல்லை. அதாவது உன்னோடைய முயற்சி எண்ணி செஞ்சு அது பலித்தம் இல்லையா? நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்போ நீனும் நான் அந்த மனசத்துவத்தில் இருக்கேன், நீனும் அதற்கு அந்த மாதிரியே இரு. அம்மா யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டா. அம்மா ரொம்ப கருணை. வெயில் காலம் எவ்வளவு தீவிரமாக இருக்குது. அந்த தீவிரமான வெயில் இருந்தால் தான் விவசாயம், அந்த நெல் எல்லாம் நன்னா விளைச்சல் இருக்கும். அப்போ தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். அது புகுலாக இருந்தால் அடுத்த வருஷம் உனக்கு ஃபுட்டு கிடைக்காது. இயற்கையில் குளிரும் வெயிலும் கூட உனக்கு வரதானமே. இதை புரிஞ்சுக்கோ. உன்னோட கஷ்டத்தை தீர்க்கிற பொறுப்பு குருவுடையது. குரு தீர்ப்பார். எல்லா பக்தர்களுக்கும் குரு அவள் கஷ்டத்தை சால்வ் பண்ணலையா, கஷ்டத்தை தீர்க்கலையா?
பக்த ராம்தாஸ், ஹரிதாஸ், தியாகராஜ பாகவதர், தியாகராஜ எல்லாம் அந்த நிர்ணயம் குருவோடையது. அந்த நிர்ணயத்தை குருவுக்கே விட்டுட்டு நீ நிச்சந்தையாக நீ உன்னோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இரு. நீ நினைக்கிறோம் ராமர் ஜெயிச்சிட்டார், ராமர் பட்டாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு. ராமர் பட்டாபிஷேகம் ஆகி அந்த சாம்ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணுற வேலை எத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு தெரியுமா? ராமர் அதுலேயே மூழ்கிட்டார். தான் ஒரு அவதார புருஷன் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறதே அவர் நினைவிலேயே இல்லை. யமன் நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லைப்பா, நீ இப்படி மூழ்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் நினைவுபடுத்துகிற மாதிரி ஆச்சு. எல்லா யுகத்துக்கும் இது பொருந்தும். நாம் எந்த மூடில் வேலை பண்ணணும், எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ஸ்ரத்தையாக பண்ணணும். அந்த மூடில் வேலை செய்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. ஹனுமாரே ராட்சஸரெல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டு சீதையை அழைச்சின்னு வரலாம். ஏன் பண்ணலை? நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஐயோ அப்போ செய்யக்கூடாது. எது எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்யணும். நீ அப்படி உன்னை மறந்து உன்னோட வேலையை நீ செய்யறியா? அதை கவனி. எனக்கு எப்படி தெரியும் மாஸ்டர்? இயற்கைக்கு தெரியும் எல்லாம், எப்போ எது செய்யணும்னு இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நீ இயற்கையை சொல்லிட்டு நீ பாட்டு உன் வேலையை பண்ணு. இயற்கையோட மடியில் இருக்கிற நாம் மனசு பூர்த்தியாக செய்கிறோமா அந்த வேலையை? அதை பண்ணு. நன்னா பர்ஃபெக்டாக செய்வேங்கிற தீட்சை எடுத்துக்கோ. தீர்மானம் ஆனப்புறம் அதுக்காக குதிக்கலாம் வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். வேதனையும் இருக்கட்டும், சுகம் துக்கம் இருக்கத்தான் இருக்கும். நீ உன்னோட லட்சியத்தை எதிர்நோக்கி போறியா? என்ன லட்சியம்? 6 ஷட்சக்கரம், 5 பஞ்சகோஷம், 3 கிரந்தி, இதை பரிணிதி தாண்டுறியா? நீ எந்த குருக்கிட்ட போகிற? நோ ப்ராப்ளம். குரு சொல்கிறது எல்லாம் இந்த 14 தான் இருக்கும். இப்போ விதவிதமாக நம்ம தியானம் சொல்லி கொடுத்துருக்கேன். 365 நாள் இருக்குது. 365 தியானம் கூட பண்ணலாம். தியானங்கிறது செய்யறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஏசியில் படுத்துக்கிற, ஒரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிற, ஒரு நாளைக்கு வெளியூரில் ஏதோ ஒரு ஆசிரமம் போய் அங்கே படுத்துக்கிற. அப்போ நீ தூங்குற இல்லை? அந்த அந்த தியான ஸ்திதி இருந்தால் போகிறோம். நீ அதுக்காக சேரில் படுத்துக்கிறியா, இது உட்காந்துட்டே தூங்குறியா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம தியானத்துக்கு போகாமல் தியான ஸ்திதியை தியானம்னு நினைக்கிறோம். எந்த சாமி மீது தியானம் பண்ணணும், எந்த ஜபம் பண்ணி தியானம் பண்ணணும், இதெல்லாம் இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் அவசியமே இல்லை.
எந்த குரு சொன்ன தியானம்னாலும் செய். சில சமயம் ஏதேனும் ஒரு இடத்துக்கு போகிற, ஒரு குரு மந்திரம் சொல்கிறார், அந்த மந்திரத்தை சொல்லி லீன் ஆகிறது, அது பிடிக்கிறது, ஓகே. இந்த படுக்க முக்கியம் கிடையாது, தியானம் உட்கார்றது முக்கியம் கிடையாது, படுத்துட்டு நின்றுட்டு அங்கே இந்த இடம் மாறுறது அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. நீ மந்திரம் சொல்ல 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 அது மந்திரம் மார்க்கம் அது தியான சித்திக்கு அழைச்சிட்டு போகிறது. மந்திரம் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்திரம் செய்ய செய்ய மனனம் செய்கிறோம், அது மனோமய கோஷம் கெட்டியாகுது. வாக்கிங், ஜிம்மு இதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுறது? சரீர உபயோகத்திற்கு உபயோகப்படுறது. அதே மாதிரி இந்த 14 பாயிண்ட்டும் லிங்க் ஆகுதா? இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனை 14தோட லிங்க் பண்ணி லயபத்தமாக போகிறதா? அதை கவனி. அதை கவனித்து நீ ஸ்டெப் பை ஸ்டெப் போ. நீ வீட்டில் யோகாசனம் பண்ணுறோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்கிறவா பயப்படுறா, டெரர் அவளுக்கு, இவன் எங்கேயாவது சன்னியாசியாக போயிடுவாளோன்னு. நீ எல்லாம் கற்றுண்டு வீட்டில் உபயோகப்படணும். வீட்டில் உபயோகப்படவாதா வெளியிலையும் உபயோகப்பட மாட்டான். நீ இப்போ இதெல்லாம் பண்ண பண்ண வீட்டுக்கும் உபயோகம், சமாஜத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு, வரப்போகிற காலத்துக்கு கூட உபயோகப்படும். இந்த உன்னோட ஆரோக்கியம், உன்னோட செய்கைகள்லாம். இப்போ கூட நம்ம சிவிவி ப்ரேயர் பண்ணுறோம். உன்னோட ஜீவிதத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு கொஞ்சம் கடூரமாக கொஞ்சம் பேசினேன். அதை நீ தாங்கிக்கோ. நீ உடனே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆஹா என்னை விட பெரியவன் யாரான்னு இருக்காளா அப்படின்னு நினைக்காத. அகங்காரம் வரப்படாது. நீ கஷ்டப்பட வேண்டிய இடத்துல கஷ்டப்படு, வேதனைப்பட வேண்டிய இடத்துல வேதனைப்படு. நான் கூட இப்படி ஆச்சரியப்படல. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மனுஷா கிடைப்பா இதை கேட்குறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் பகவான் குருவோட ஏற்பாடு. ரெண்டு மூணு ஜென்மம் ஆகும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். அந்த மனசில் ஒரு ஆர்த்தி, அந்த பாவனை எல்லாம் கிடச்சி ஒரு மனுஷ சமுதாயம், சமூக கூட்டம் கிடச்சிருக்கு. இது அற்புதம். ஈகோ மறந்துடும். சரீர பாதை ஒரு பக்கம் இருக்கட்டும், கஷ்டப்படுறியா அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் செய்கிறேன் அப்படின்னு நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்காத. இப்போ தலைவலி வந்துட்டா என்னால் கூட இதெல்லாம் சொல்ல முடியாது. நாம் எதுவும் செய்யலை. உன்னோட மூலமாக இது நடக்கிறது. உன்னோட அதிர்ஷ்டம் நீ செய்கிற அப்படின்னு நினை. நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து செய்கிறோம். நீ எங்கே இருக்கியோ அதுவே கரெக்டு. அங்கே இருந்துட்டு உன்னோட வேலையை பர்ஃபெக்டாக நன்னா
திருப்தியாக அதில் ஈடுபாடோட அந்த வேலையை செய். எங்கே எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறத நிஜமான ஆத்தியாத்மிக சாதனை. இதை நன்னா திருப்பி 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 நினச்சிக்கோங்க. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி அப்படின்னு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கார். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதே கரெக்டு. இயற்கைக்கு ஒத்து போகிறது தான் லைஃப். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஸ்வஸ்தி.